இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பித்த பிறகு, தொழில் புரட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் எந்தெந்த பொருள்கள்லாம் பூமிக்குள்ள இருக்கணுமோ, அது வந்து கோலா இருக்கலாம், இல்ல கேஸா இருக்கலாம், இல்ல யுரேனியம், புதை படிம எரிபொருள், அது பேரு. பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக செத்து போய் மக்கி போன தாவரங்களும் விலங்குகள் தான் இன்னைக்கு உங்க நிலக்கரியாவும் கேஸாவும் கிடைக்குது. அவையெல்லாம் முழுவதும் கார்பன். நீங்க அதை எடுத்து எரிச்சு 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 வளிமண்டலத்தில் போய் கார்பன் சேர 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 சூரியனில் வரக்கூடிய வெப்பத்தை வெளியே அனுப்ப முடியாமல் பூமி தக்க வைக்க ஆரம்பிச்சது. சூரியன் வெப்பம் வரும். இங்க வெப்பம் இல்லாட்டி மனிதர்கள் வாழ முடியாது. முழுவதும் பனிபடுத்த பிரதேசமா இருக்கும். நீங்க ஒண்ணு இல்ல, உலக மேப் எடுத்து பாருங்க. எங்க பயோடைவர்சிட்டி, எங்க பல்லுயிரம் அதிகமா இருக்கு பாருங்க. தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா, தாய்லாந்து, இப்படிப்பட்ட பகுதிகளெல்லாம் பயோடைவர்சிட்டி அதிகமா இருக்கும். ஏன் பயோடைவர்சிட்டி, ஏன் பல்லுயிரம் அதிகமா இருக்குன்னா, இதுதான் டிராபிக்கல் ரீஜன், இதுதான் வெப்பமண்டல பகுதி. அப்ப இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் வெப்பம் வேணும். ஸோ சூரியன் வரக்கூடிய வெப்பத்தை கொஞ்சம் நம்ம வச்சுக்கணும். ஆனால் இந்த புதைப்படி எரிபொருளை எடுத்து எரிச்சு எரிச்சு 1850s இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்ச பிறகு எடுத்து எரிச்சு 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 வளிமண்டலத்தில் போய் இந்த கார்பன் சேர 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 சூரியன் வரக்கூடிய வெப்பத்தை பூமி தக்க வைக்க ஆரம்பிச்சது. அதான் நம்ம ஆங்கிலத்தில் குளோபல் வார்மிங், புவி வெப்பமாதல்னு சொல்றோம். ஸோ இந்த குளோபல் வார்மிங் தான் காலநிலையில் பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்துது.